Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வெள்ளை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை குருமா செய்யிறது ரொம்ப ஈஸி, ஆனா சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். நான் என்னோட ஸ்டைல்ல செஞ்சு காட்டியிருக்கேங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இது இடியாப்பம், சாப்பாடு இல்லை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சத்தானது, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெள்ளை குருமா தயாராகிரும். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் இது கூட நான் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரைப்பாகம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ரொம்ப அதிகமாக வதக்கணும்னா. இப்போது காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்க, நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு 4-5 பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். பட்டாணி, பச்சை பட்டாணி கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு கேரட் நான் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கையளவு போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்குல பாதி அளவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு அந்த குருமா கூட நம்ம கலக்க போகிறோம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டு வெங்காயம் வதக்கணும், அதுக்கப்புறமா வெஜிடபிள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமாகவே இப்போ நம்ம 5 நிமிஷம் தான் நம்ம வதக்கியிருக்கோம். இதுக்கப்புறமா இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வீடே நல்லா கமகமக்கிற மாதிரி இந்த வெள்ளை குருமா வந்து தயாராகிரும். இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு தக்காளி இது கூட சேர்க்குறேன். நிறைய பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்கன்னா நமக்கு அந்த காயெலாம் நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து இப்போவே சேர்க்காதீங்க. இது அந்த காயெலாம் வேகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவின்னு எடுத்துக்கலாம், எல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், இது குருமாவும் திக்காக இருக்கும். பாதாம் வந்து ஒரு 10 நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்ககிட்ட முந்திரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் பாதாம் சேர்த்துருக்கேன். இது வந்து திக்னஸ்க்காக தான். இது இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 வெங்காயம் இது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் விசில் வந்துருச்சுங்க. அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. ஆனால் நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் நமக்கு வந்துடும். அந்த அரை உருளைக்கிழங்கு சேர்த்தோம் இல்லைங்களா, அதை மசிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம குருமா கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பரான வெள்ளை குருமா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு தயாராகிடும். நீங்கள் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி தாளித்து விட்டுருங்க. செய்கிறது அவ்வளோ ஈஸி. இப்போ கொதிச்சிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. காயெலாம் நல்லா பதமாக வெந்திருக்கு. அதிகமாக விசில் விட வேணாம், 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. சூப்பரான வெள்ளை குருமா தயாராகிடுச்சு.
இது வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைல் இந்த வெள்ளை குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.